என்டி ஸ்கேன்ன்றது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி த மெஷர்மெண்ட் ஆஃப் த பேபி அண்ட் தி கழுத்து கீழே இருக்க மெஷர்மெண்ட் மட்டும் பார்க்கறதுல ஓவரால் 12 வீக்ஸ்க்கு என்ன டெவலப்மெண்ட் இருக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையான்ட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது அண்டர்லைங் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குன்னா பேபி சில அறிகுறிகள் காமிப்பாங்க. ஃபீட்டோஸ்கோப் அதெல்லாம் வச்சு பார்த்து இந்த ஹார்ட் பீட் எதெல்லாம் 40 வீக்ஸ்ல பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் கிராஜுவலாக குறைஞ்சு வி ஆர் ஏபிள் டு நேரோ டவுன் அண்ட் கிவ் அ ரிப்போர்ட் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியுது பேஷண்ட்டுக்கு 12 to 13 வீக்ஸ்ல that this pregnancy will go. Blood testல என்ன பார்க்க முடியும்னா மோஸ்ட் காமன் சிண்ட்ரோம்ஸ் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்றத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பிளட் டெஸ்ட்ல வர இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த கப்பலுக்கு ஃபர்தர் டெஸ்டிங் தேவைப்படுமா, பிகாஸ் இதெல்லாம் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல என்ன பார்க்க முடியும்னா நம்ம எல்லாரையும் வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல எபிலிட்டி பண்ணிட்டு அதுல இருந்து we filter patient they are falling into high risk category, low risk category or they are intermediate risk category நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். there is a guideline. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் இந்த ஸ்கேன் பண்றதுக்கு இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட்டை நம்ம லேப்ல அந்த பிளட் டெஸ்ட்ல கொடுத்தாதான் அந்த சாஃப்ட்வேர் அக்செப்டே பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பார்க்கறதுனால தான் we are trying to find out one abnormal baby out of 1000. ஸோ டோன்ட் பயப்படாதீங்க, உங்க குழந்தை அந்த 999 பேபியா தான் இருக்கும். பட் நம்ம அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டாதான் நம்மளுக்கு என்ன அப்படின்றது தெரியும்.